வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் 15/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 14/6/2024 டிஎல் லாட்ரிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் பாருங்கள் 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 4-5-1. இந்த 4-5-1க்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. ஆனால் போர்டு வைஸாக மாறி வந்திருக்கு. நம்மளுக்கு ஏ போல்லையும் சி போல்லையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா ஏபியில் மாறி வந்திருக்கு. நம்ம 5-4 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா 4-5 அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 2 செட்டில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம். 1ஆம் நம்பர் இதில் ட்ரிக்கில் கிடச்சிருந்தா இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 5-2-4 அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் ஒரே ஒரு நம்பர் 1ஆம் நம்பர் மட்டும் 2க்கு பதிலாக 1ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம எப்போதும் வீடியோவில் சொல்கிறது தான், மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது தான். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து மெயினாக ஆல் போர்டு வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. நம்ம வந்து எப்போதுமே வீடியோவில் சொல்கிறது தான், போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது தான். அதில் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் நல்லாவே பாஸ் ஆகிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு பாருங்கள் 6-4-4 ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. அதே போல் 4ஆம் நம்பருக்கு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு மற்ற 2 போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து இறங்கியிருக்கு. இந்த 6-4லேருந்து ஒரு நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 2 நம்பருமே வந்து இன்றைக்கி ஃபுல் ரிசல்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்திருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6-4 ஒரே போர்டில் ஒரே கேசிங்கில் கிடச்சதுனால நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். சேர்த்து நம்ம கொடுக்காம விட்ருக்கோம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வேறு கேசிங்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நம்ம பிரித்து கொடுத்துருக்கலாம். மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு ஆல் போர்டை இதுலேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் போர்டு டார்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இன்றைக்கி பாருங்கள் 4ஆம் நம்பரும் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். 6ஆம் நம்பரும் ஆல் போர்டில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 நம்பர் வெற்றி கிடச்சிருக்கும். 6ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் ஏ போர்டில் வெற்றி கிடச்சிருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 6-4 நம்ம ஆல் போர்டில் கொடுத்துருக்கிறது தான் ஃபுல் ரிசல்ட்டுமே வந்திருக்குது. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பார்த்திங்கன்னா 1 மணிக்கும் பாஸ் ஆகிருக்குது. மெயினாக நம்ம கொடுக்குற கேசிங் ஆல் போர்டு தான். அதில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு 1 மணிக்கும் பாஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கு 2 நம்பருமே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் இன்றைக்கி வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 4 செட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் நம்பர் டபுள்ஸில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்குன்பா. சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. 6 மணிக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரியே வந்து இறங்கி சூப்பராகவே பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பாருங்கள். 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 1-7-4 இதில் பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 1ம் 4ம் பார்த்திங்கன்னா இதில் ட்ரிக்கில் கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் பாருங்கள் மெயினாக நம்ம வந்து ஆல் போர்டை சொல்லியிருந்தது தான். ஆல் போர்டை மெயினாக டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 ஷோவுமே பார்த்திங்கன்னா ஆல் போர்டு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. மெயினாக வந்து நம்மளுக்கு ஆல் போர்டை தான் நம்ம வந்து டார்கெட் பண்ண சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 ஷோவும் வெற்றி கிடச்சிருக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 மணிக்கு ரொம்பவே சூப்பராக 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு பாக்ஸை. 2 டபுள்ஸில் வரும்னு எதிர்பார்த்ததுலேயும் பார்த்திங்கன்னா 2 செட்டில் ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கணும்பா. டியரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. சரி பாருங்கள், அடுத்து 15/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸ்ஸிங் பாருங்கள். நம்மளுக்கு கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்க். மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா அதிலே ஃபுல் டீட்டெயில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைவேட்டாக சாட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கெஸ்ஸிங் குரூப்புக்கான ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அந்த ப்ரைவேட்டாக வந்து சாட் பண்ண தெரியல அப்படின்னா மெயின் சேனல்லே பார்த்திங்கன்னா அதுக்கான வீடியோ
வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் டிடியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 அதாவது 30 நாளைக்கு 300 கட்டினீங்க அப்படின்னா 1 மணி 6 மணி 8 மணி கேரளா இந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்பா. 30 நாளுன்றது சில பேருக்கு 35 நாள் கொடுத்துருக்கேன், 40 நாள் வரைக்கும் கூட கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்பா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்கேஎல் ரெண்டுக்குமே சேர்த்து ரிசல்ட் சேனல் இருக்குது. ரிசல்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் ரிசல்ட் ரெண்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஃப்ரீ தான். அதுக்கான லிங்கும் அந்த சேனலுக்கான லிங்கும் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மெயின் சேனலில் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க மெயின் சேனலில் வந்து பார்த்துங்க நண்பா. நீ பாருங்கள் 15/6/2024 டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 06, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 89, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 23. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 09, 08, 02, 03, 62, 69. அதாவது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. உங்கள் கணக்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 082, 093, 083, 092, 682, 693. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 92 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. போர்டு விசா சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 16, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 39, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 42. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 6369, 94, 92, 62, 19. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 134, 132, 194, 192, 634, 692. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 64 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 23, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 07, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 51. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 202705, 710406. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 205, 201, 275, 271, 305, 371. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 57 ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மெயினாக வந்து நம்ம எல்லா ஷோலையும் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கிங்கன்றது தான் நம்மளோட கெஸ்ஸிங்கே. நம்ம கெஸ்ஸிங்கே பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டு தான். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 4 செட்டு. இதில் பார்த்திங்கன்னா 00442299 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்கள் கணக்கோடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவும் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு டபுள்ஸில் வந்துட்டுருக்குது. அதனால் 6 மணிக்கு திரும்பவும் வரலாம், வரதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்கள் கணக்கோடு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. டியரை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் வரலாம். என் கணக்கில் 6 மணிக்கு வர்ற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கோடு இருந்தால் டபுள்ஸில் ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டில் பார்க்கலாம். பாய்.